பள்ளியறை நாட்டானே உன்னுடைய மகளுக்கு கொடுமைகளை கொடுத்தாயா? ஆமாங்க, நீ சொல்வதை போல அனைத்து கொடுமைகளை செய்துங்க. அப்படியா? ஆமா. உன்னை பார்த்தே வெகு நாட்களாகி விட்டது. எங்க மகள் 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 என்று மகள் ஞாபகமாகவே இருக்கிறேன். நான் ஒருவன் இருக்கின்றேனே, எங்கன்னா நினைப்பு இருக்குதா? ஏங்க உன் நினைப்பா உனக்கு நினைக்காத நாளே எனக்கு தெரியுமா? உண்மையாகவா? உண்மையாக. ஆமாங்க, வாங்க. நமக்குள் பெரிய என்பதை இல்லாமல் எப்படி இன்னும் இருப்பது இருக்கப்படும், அதை எடுத்து செல்ல வேண்டும். இப்படி இதை சித்திய பார்க்க வேண்டும். தீபாவளி பட்டாசு தந்தை இல்லாத நேரத்தில் அவனை மடி மீது வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்கிற யார் அவன்? எந்த நாட்டு சென்றவன்? எதற்காக அரண்மனையில் உள்ள வந்தவன்? யாரோ சொல்லுங்க. ஐயோ, யார் அவன்? எதற்காக உன்னை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தவன் யார் அவன்? கட்டி எடுத்து முத்தம் கொடுத்தாரா? இல்ல, அவரை பார்த்தா அம்மாவுக்கு தலைவலி தாங்க முடியலமா. என்ன சொல்றீங்க? என் நாட்டு தளபதியா? என் நாட்டு தளபதி என்றால் வாயற்படி வெளியில் தான் நிற்க வேண்டும். அரண்மனை வெற்று பொறிக்க என்ன அவனுக்கு? அவன் யார்? கேவலம். நாங்கள் காலாளடி வேலையை கையாள செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாயை. என்ன வேலை உண்டு? அது மட்டும் கிடையாது சித்தி. இத பார், 1000 ரூபாய் கொடுத்து ஒரு குங்குமம் வாங்குகின்றோம். அந்த குங்குமத்தை திலகமாக நெற்றில் வைக்கின்றோம். ஆனால் அது 50 ரூபாய் கொடுத்து ஒரு செருப்பு வாங்கிறோம். அந்த செருப்பு எங்க வரும்? வாயற்படி வெளியில் தான் வரும். அப்படி செருப்புக்கு சாமான இவன். நினைக்காதம்மா, எனக்கு தலைவலி தாங்க முடியல. கணக்கு வழக்கு பார்த்தாரு. என்ன கணக்கு பார்த்தா அவன் என்ன வேலை? அவன் நம்ம அரண்மனை எத்தனை காவல் இருக்காங்க, அவர்களை வைத்து கணக்கு பார்க்க வேண்டியது. என்னால முடியலமா, நடக்க முடியல, ஏந்திரிக்க முடியல. அதனால கணக்கு கேட்டாரு.
வர்றேன். மூதேவி அரண்மனைக்கு வந்து அரண்மனையுடைய வரவு செலவுகளை மன்னர் தான் இல்லையே காசிக்கு சென்று விட்டாரு. இதையெல்லாம் வேற இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். மகாராணியர்கள் தானே. அதுக்கு பெட்ரூம்ல வந்து அம்மா மடியில உட்கார்ந்தாங்க. மூதேவி அரண்மனைக்கு வந்து மகாராணியார் என்று குரல் கொடுத்து அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பந்தலையில் படுத்துக்கொண்டு தளபதியாரே மெல்லிந்த குரலில் அடடே ஏதோ உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தினால் உள்ளே வந்து இந்த கணக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த பார் வாழைத்தோப்பு 1,76,341 ரூபாய். இந்த பார் தென்னந்தோப்பு 84,362 ரூபாய். கொய்யா தோப்பு 70,741 ரூபாய். உங்க மரம் பொங்க மரம் கூடோட பொங்க மரம் நட்ட கணக்கு நாடு முழுசும் பொங்க மரம் நட சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ஆன செலவு 36,719 ரூபாய். இந்த கணக்குகளை போதும் நிறுத்தடா. வந்தா தப்பா நினைக்காத. நானா கண்ணால் பார்ப்பது போய் காதால கேட்பதும் போய் தீர விசாரிக்கு தான் உண்மைன்னுவாங்கம்மா. அது மாதிரி தப்பா நினைக்காதம்மா. சத்தியமா கணவனே கண்கட்ட தெய்வம் இல்ல உங்க அப்பா நினைக்காத நாளையில தெரியுமா கற்பின் கரசு கண்ணகி நானு தெய்வம் எங்களை போய் தவறாக எண்ணி விட்டாங்க. சித்தி, ஒரு பெண்ணுக்கு தாலி எதற்காக தெரியுமா? தாலி என்பது ஒரு வேலி. எப்போது ஒருவனுக்கு வாக்கப்பட்டையோ அப்போது கல்லான கணவன் புல்லான புருஷன் நினைக்க வேண்டாம். அதை விடுத்து கேவலம் வாழ வழிகள் வர நாட்டில் நம்முடைய நாட்டுக்கு ஓடி வந்து இவனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து யார்? என்னுடைய தந்தை. அப்படி இருக்கும்போது என்னுடைய தந்தை இல்ல தவிர சரியே. இப்ப காசு நான் செல்கிறேன், தந்தையை சந்திக்கிறேன். இளவரசியார தவறு ஒன்று வராங்க. இப்ப இவனே இருக்கிறான் இந்நாட்டு காவல்காரன். அங்க ஒரு பனைமரம் இருக்குது. அந்த பனைமர தடையில் நின்று இவன் இன்னும் பால் தான் குடிக்கிறான். பாக்குற நீ என்னப்பா சொல்லுவ? கண்ணு குடிக்கிறான். பார்ப்பவர் கண்ணுக்கு அது தவறாக தெரிகின்றது. ஆனா நீ குடிச்சதுனாடா சத்தியமா உண்மைதான். ஏன்னா பணமட்டாடி நீ பாலை குடிச்சுமனா அவன் பாலை குடிச்சானோ இல்ல கல்ல குடிச்சானோ. ஆனா கல்லு குடிச்சுன்னு பேரு. அம்மா யாரு? தெய்வம் கரசு கண்ணகி சொல்றான். அம்மா நலாயினி தொங்க போட்டுனே இந்த தாலிமை சத்தியமா உண்மையா சத்தியமா 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 நம்மளுக்கு அவரு செய்வேண்டா இல்லையம்மா. நான் பொண்ணுடாவா ஒரு குடியா கேட்டுந்தா பரவாயில்ல. என்னுடைய மகள் ஆமா என்ன பார்த்து சட்டை போலாம். என்ன விட்டுடா போறடா. என்ன விட்டுடு. நான் வீட்டுல விட்டுடா. என்ன விட்டுடா. அறியாத குழந்தை ஏதோ தெரியாமல் செய்து விட்டது. மன்னிச்சிருங்க. அப்படி நீங்கள் கூறுவது உண்மைதானா? சத்தியமா நான் உண்மை. உங்களை தவறாக புரிந்து கொண்டேனா? நீ வெறும் கனவு இருப்ப. சித்தி, இதெல்லாம் ஒன்று கூறிவிட்டு போகிறேன். தர்மத்தின் வாழ்தனை சூதுகவும், ஆனால் என்றாக ஒரு நாள் அந்த தர்மமே வெல்லும். சரி, நான் வரேன் சித்தி. இன்னும் 2 குடம் தண்ணி பாக்கி இருக்குது. 2 குடம் தண்ணி பாக்கி இருக்கு. 2 குடம் தண்ணி கொண்டு வரேன் சித்தி. அத தெரிஞ்ச ஆத்தங்கரை போய் நீர் ஏத்துனோமா. ஆகட்டும் சித்தி. டேய், இத போடா. சித்தி தவறாக பேசிவிட்டேன். என்ன மன்னிச்சு. யா ராஜாத்தி. யா ராஜாத்தி தான் என் பொண்ணு தான். நான் தாயில்லாத பெண்ணி. எனக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருப்பது இப்ப நீங்கள் மட்டும்தான். ஏதோ நான் பேசுறதுக்கு என்ன மன்னிச்சு. ஐயோ பெத்த பாசம் விட வளர்ப்பு பாசம் அதிகம் சொல்லுவாங்க. என் பொண்ணு என்னுடைய மகள், அன்பு மகள், ஆசை மகள், கயல்விழி. சரிம்மா, நான் போறேன். தண்ணி நான் போயிட்டு வரேன். இல்ல வேணாமா, நான் போறேன். நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். கடவுள என்னமா நீ இருக்கிறியோ? நீங்கள் புறப்படுங்கள் மகாராணி. தலையெழுத்தா போச்சு.
அப்பா நாளைக்கு வேற ஆளை பாருங்க போறான் ஓட்டு வயிற்று வலி ஏந்து போடு அது ஆகாது எனக்கு என்ன நடக்குது அவளுக்கு சாதகமா பேசுங்கிறியே உனக்கு அமைச்சர் பதவி தானே தரேன்ன சத்தியமா நான் அதுக்காக பேசுறேன் உனக்கு தான் பேசிக்கிறேன் கடவுள் சொல்லல அவர் மாத்துறாரா உன் நாக்க அப்படியே நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன் ஏற்கனவே ஆச்சரியமா இருக்குது யாருக்கு போ ஏய், என்ன வார்த்தை உரைத்தால் பார்த்தாங்க என்னங்க நீங்க எப்படி அவள் கரத்தால் இடக்கூடிய வேலையை என்னங்க அவ காலால் ஒரு வேலை நீங்க கரத்தால் செய்யணுமா அது மட்டும் இல்லைங்க ஏய், கால் செருப்பு இடுக்கப்பட்டவன் 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்கினா எங்க வைக்கிறாங்களா நெத்தில வைக்கிறாங்க நெத்தியில் வைக்கிறாங்க நடுவுட்டு வைக்கிறாங்களா 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கினா வாழைப்படி அதற்கு சமம் என்று என்னை உரைத்து விட்டாளே எப்படியாப்பட்டு ஒரு நேரத்தில் அவனுடைய தந்தையின் உயிரை காப்பாற்றியவன் இந்த நாட்டையுமே காப்பாற்றியவன் என்று தெரியாமல் கேவலமாக பேசிவிட்டாள் சொல்லியே பல குடி சொல்றான் யாரு சொல்றான் சொல்லியாட்டா அவ பண்றா வேலை என்ற ஏய், விடலாம் அவனை இனி விடவே மாட்டேன் எப்பொழுது சந்தர்ப்பம் வரும் என்று வெளி மேல் வழி வச்சுக்கிறேன் காத்து கொண்டிருக்கும் உருமின் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு அந்த கொக்கு போல் இருக்கின்றேன் தருணத்தை எதிர்பார்க்கின்றேன் அவளுடைய நிலையை என்ன செய்கின்றேன் என்று பார் புறப்பட்டாள்.